இன்றைக்கி எவிக்ஷனே இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் எவிக்ஷன் இருக்குது. அப்போதையே ரூமர்ஸ்லாம் வந்துச்சு சாண்ட்ரா எவிக்டடுன்னு. பட் இப்போ தான் கன்ஃபார்ம்டு அப்டேட் கிடச்சிது. அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து மொத்தமாகவே வெறும் 4 ஃபைனலிஸ்ட் தான். அதனால கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷன் இருக்காது. அரோரா, திவ்யா, சபரி அண்ட் விக்ரம் 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷன் வைக்க மாட்டாங்க. 4 பேர்த்தில் 3 பேர் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை அந்த வீட்டிலேருந்து எவிக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா நான் கண்டிப்பாக இன்றைக்கி எவிக்ஷன் இருக்காது அப்படின்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் ஜோடியாக வந்து செலிப்ரேஷன் வீக்குக்கு வருவாங்க போல இருக்குது. வினோத் அண்ணா, கன்னி அக்கா, எஃப்ஜே, ஆதிரை எல்லாருமே வராங்க. ஸோ திவ்யாக்கா ஆதிரை வராங்க. அப்புறமா கன்னி அக்கா விக்கல்ஸ்க்கு வராங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து வராங்க. அப்புறம் வினோத் அண்ணாவும் அமித்தும் சேர்ந்து வருவாங்க. எல்லாருமே சேர்ந்து வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லோரும் ஓரளவுக்கு இப்போது இதாகிடுவாங்க, நார்மலாக இருப்பாங்க. இதில் யாருக்கு வின் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திவ்யாக்கும் சபரியும். செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது திவ்யா அண்ட் சபரி. ஓட்டிங் படி பார்த்திங்கன்னா திவ்யா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜேஎஸோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா சபரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் திவ்யா கொடுக்கறதுக்கு விரும்புவாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக டவுட்டு தான். ஏன்னா திவ்யா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. திவ்யா கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப யோசிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தெரியல, பொறுத்திருந்தால் பார்க்கணும் 2 பேர்த்தில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.